டோக்கன் பெறாத அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. டோக்கன் பெற்றவர்களுக்கு முழுமையாக வழங்கிய பிறகு மற்ற அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ரொக்கத்தொகை பெற சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன பணியாளர்கள், வருமான வரி செலுத்துவோர் போன்ற பிரிவினரை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும் என அறிவிப்பு செய்யப்பட்டது. அதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த ஆண்டை போன்றே அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தலா 1000 ரூபாயுடன் அரிசி, சர்க்கரை, முழு கரும்பும் பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் இல்லாமல் கட்டுப்பாடுகளுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் 1000 குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட ஒவ்வொரு நியாய விலைக்கடையிலும் சுமார் 400 முதல் 500 அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு பரிசு தொகுப்பு புதன்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி டோக்கன் பெறாத அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தங்களுக்குரிய நியாய விலைக் கடைகளுக்கு சென்று 1000 ரூபாய் ரொக்கத் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன பணியாளர்கள், வருமான வரி செலுத்துவோர் போன்றவர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. அவர்களுக்கு 13ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.